ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாங்க, சப்பாத்தி அண்ட் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி அண்ட் டேஸ்டியான சன்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கிற மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு தண்ணி கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்து நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இப்போது சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சன்னாலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சன்னாவை இந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா மீடியமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை எண்ணெயிலே சேர்த்து வதக்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் கிரேவியில். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெந்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது நல்ல கலர் கொடுக்கும். அதே சமயத்தில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா ஐட்டம் சேர்க்கும்போது சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. ஹையில் வச்சோம்னா அது கரிஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம்.
நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி நல்லா இதை கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே சப்பாத்திக்கு மாவு ஊற வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு மாவு. இப்போது நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது சப்பாத்தி கட்டையில் வச்சு 2 பக்கமும் மாவு லைட்டாக தூவி விட்டு சப்பாத்தியை திரட்டிக்கலாம். நம்ம நல்லா ஊற வச்சதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே சப்பாத்தி நல்லா விரிஞ்சு வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு திரட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி அதில் போட்டுடலாம். சப்பாத்தி போடும்போது ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது சப்பாத்தியை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சப்பாத்தி இந்த சைடு குக் ஆகியிருக்கு. இந்த பக்கம் திருப்பி ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சுருந்துட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க. பாருங்கள், சப்பாத்தி மேலெல்லாம் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. சப்பாத்தி நல்லா உப்பி வருது பாருங்கள். அவ்வளோதான், சப்பாத்தி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது திருப்பி போட்டுட்டு இதை எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னா மிதமான சூட்டில் இருக்க தண்ணி நம்ம தெளித்து மாவு பிசைஞ்சோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம மாவு பிசையும் போது மிதமான சூட்டில் இருக்க 1/4 கப் பால் சேர்த்து பிசைஞ்சாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம பட்டரை உருக்கி மாவோடு சேர்த்து பிசைஞ்சு செய்யும்போதும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சப்பாத்தி நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போது சன்னா மசாலா நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவோட சன்னாவை சேர்த்து அரைச்சதுனால கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதனால் மீடியமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி மேலே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சாஃப்ட் சப்பாத்தி அண்ட் சன்னா மசாலா கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.